ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட அல்லது மனப்பாடமாக தெரிந்த, நாம் அடிக்கடி பிரயோகிக்கிற, உபயோகப்படுத்துகிற, அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தை தான் இது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். என் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் சகலமும் அது நன்மைக்கேதுவாகத்தான் நடக்கிறது என்று அங்கே ரோம திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டை முடிக்க போகிற சில நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது நடந்திருக்கலாம், எதிர்பாராத நம்மை கலங்க பண்ணுகிற சில காரியங்கள் நடந்திருக்கலாம், அல்லது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் கைகூடி வராமல், நிறைவேறாமல் நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே தம்முடைய தாசன் மூலமாக அங்கே எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன? சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். ஆம் அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே, பார்வோனுக்கு அடுத்த உயர்ந்த பதவியிலே யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிற காலங்கள் அது. அவனை குழியிலே தள்ளின 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டு தம்பியை ஒரு துஷ்ட மிருகம் அடித்து கொண்டு விட்டது என்று சொல்லி தகப்பனையும் ஏமாற்றினவர்கள் இப்பொழுது தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டவனாக எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறார். அதை கண்டுகொள்ளுகிறார்கள் சகோதரர்கள். அவனுக்கு முன்னதாக தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள், பயப்படுகிறார்கள். பதிலுக்கு பதில் நமக்கும் யோசேப்பு ஏதாகிலும் ஒரு தீமையை செய்து விடுவானோ என்று கலங்கிக் கொண்டிருந்த, எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் யோசேப்பு அவர்களை பார்த்து அந்த காரியத்தை சொல்லுகிறான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக என் வாழ்விலே முடிய பண்ணினார். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்க என்னை குழியில் தள்ளாமல் இருந்தால், அல்லது 20 வெள்ளிக்காசுக்கு என்னை இந்த எகிப்துக்கு கொண்டு வரும்படியாக ஒரு முகாந்தரத்தோடு என்னை விற்று போடாமல் இருந்தால் என் வாழ்க்கையிலே இது நடந்திருக்காது. இது தேவனுடைய திட்டம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நடப்பது எல்லாம் நன்மைக்கேதுவாகவே நடக்கும் என்கிற வேத வசனத்தினுடைய நிறைவேறுதலை இங்கே பார்க்கிறோம் அல்லவா? யோசேப்பு சொல்லுகிறான், நீர் எங்களுக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை, இந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். அருமையானவர்களை, ஏதோ பயந்து கொண்டு கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ இந்த காலை வேளையிலே? வருடத்தை முடிக்க போகிறேனே, இன்னும் சில நாட்களுக்குள்ளே வாழ்விலே நடந்துவிட்ட சில காரியங்கள், அல்லது நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சில காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் உங்களை சஞ்சலப்படுத்தலாம். அருமையானவர்களே, இந்த 12 மாதங்களும் உங்கள் வாழ்க்கை பாதையிலே நீங்கள் கடந்து சென்ற சில கசப்பான நெருக்கமான பாதைகள் உங்களை கலங்க பண்ணுகிறதோ?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் பயப்படாதிருங்கள். ஆகையால் பயப்படாதிருங்கள். ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த காரியத்திலே அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் என் மக்களே நீங்கள் விசேஷித்தவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறார். அங்கே மத்தேயு 10:30 உங்களுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. வானத்தில் பறக்கிற அடைக்கலான் குருவிகள் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியிலே தரையிலே விழாது. உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் படைத்த நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலே எது நடந்தாலும் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பயப்படாதீங்க அருமையானவர்களே. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னார், பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். காரணம், உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னால் பயத்தோடு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு தம்முடைய வசனத்தின் மூலமாக, எனக்கு அன்பானவர்களே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலே யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த யோபு தன் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நான் உங்களுக்கு அதை சொல்லட்டும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் தேவனே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையிலே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் ஒருவர்தான். நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில் தடைபடாது என்று தன் வாய் திறந்தவன் அறிக்கையிடுகிறான். காரணம் என்ன? அதே யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே, நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் நான் அலப்பிக் கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் எண்ணி எண்ணி அலப்பிக் கொண்டிருந்தவனாயிருந்தேன். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் என் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில் தடைபடாது. எனக்கு அன்பானவர்களே, யோபுவுடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்த பல காரியங்கள் நமக்கு தெரியும் அல்லவா? பல காரியங்கள். அருமையானவர்களே, உடைமைகளை இழந்தான், 11,000 மிருகத்தை இழந்தான், 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே இழந்தான், தன்னுடைய மாட மாளிகையான வசிப்பிடத்தை இழந்தான், சரீரத்திலே சுகத்தை இழந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடிய எரிபந்தமான கொப்புளங்கள் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருக்கிறான். மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழக்கிறான். நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பாயோ? தேவனை தூசித்து ஜீவனை விடு, நீ நம்பின ஆண்டவரை மறுதலித்து விடு என்று சொல்லுகிறான். மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழக்கிறான். 3 நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவன் பக்கத்திலே இரவும் பகலும் 7 நாட்கள் புசியாமல் குடியாமல் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கூறின வார்த்தை தேவனையே விசனப்படுத்தினது. அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளன் என்று வேதம் சொல்லுகிறது போல இவனை வார்த்தையினால் வாட்டுகிறார்கள், அலட்டுகிறார்கள். தெய்வ குற்றம் செய்து விட்டாய், தேவன் உன்னை தண்டித்து விட்டாய் என்று சொல்லி அவனையும் தேவனையும் தவறாக புரிந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் ஆறுதல் சொல்ல தவறுகிறார்கள்.
உடைமைகளை இழக்கிறான், உறவாடின பிள்ளையை இழக்கிறான், சரீர சுகத்தை இழக்கிறான், மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழக்கிறான், நண்பர்களுடைய ஆறுதலான வார்த்தை இழக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்திருந்த என் வாழ்க்கையிலே தீமை வந்தது, இருள் வந்தது என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, அதே யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது? அவன் தீர்க்காயுசாய், பூரண வயது, 4 தலைமுறைக்கு பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கிறான். நன்மையாய் அவனுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் முடிய பண்ணுகிறான். யோபு 42:10 தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாக கொடுக்கிறார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார் சகல காரியங்களிலும். 10 பிள்ளைகளை திரும்ப கொடுக்கிறார். 11,000 மிருகங்களை இழந்தவன் இரட்டத்தனையாய் 22,000 மிருகங்களை கொடுக்கிறார். அவனுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், சகோதர சகோதரிகள் எல்லாம் அவனுடைய வேதனையை ஆற்றும்படியாக அங்கே அவனுக்கு பொற்காசுகளையும் அவனுக்கென்று பரிசுகளையும் கொடுக்கிறார்கள். ஹானர், ஹெல்த், வெல்த், சுகமும் பூரண ஆயுசும் வருகிறது, கனம் மதிப்பு வருகிறது, இழந்த சொத்து சுதந்திரம் வருகிறது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வாழ்க்கையிலே தீமை வந்ததுதான் அருமையானவர்களே, ஆனால் அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினா. இந்த காலை வேளையிலும் அருமையானவர்களே, இந்த ஆண்டை முடிக்க காத்திருக்கிற உங்களோடு கூட தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்விலே அவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே முடிய பண்ணுகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே ரோம திருச்சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் சில நாட்களுக்குள்ளே நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சில காரியங்களை இந்த காலை வேளையிலே பேசும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். யோபுவுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே தீமை நன்மையாய் முடிந்தது. காரணம் என்ன? முதலாவதாக அந்த யோபுவின் சரித்திரத்திலே 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். அவனுடைய குமாரர்கள் 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இருக்கிறார்கள் என்று 2வது வசனத்திலே பார்க்கிறோம். அவனுடைய குமாரர் 7 ஆண் மக்களும் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்யும் பொழுது தங்களுடைய 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை! 10 குடும்பமும் எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். குடும்ப ஐக்கியம் நல்லது அருமையானவர்களே. அப்படிப்பட்ட நேரத்திலே இவன் ஒரு பெரிய சீமான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே 3வது வசனத்திலே கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவன் தான். ஆனா அவன் இருதயத்திலே ஒரு சிந்தை ஒன்று உண்டாகுகிறது. ஆசீர்வாதங்கள் எனக்கு முக்கியமல்ல, என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் எனக்கு முக்கியம். நான் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட முடியாது. இந்த பொருளின் திரட்சியினால, இந்த செல்வத்தின் திரட்சியினால, இந்த ஆசீர்வாதத்தினால ஒருவேளை என் பிள்ளைகள் அந்த விருந்து கொண்டாட்டத்தின் போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடத்திருப்பார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாததை பேசியிருப்பார்களோ,
தேவனை விசனைப்படுத்துகிற காரியங்கள் ஏதாகிலும் என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்குமோ? கொஞ்சம் இந்த பண்டிகை நாட்களை நினைத்து பாருங்கள். இந்த வருடத்திலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நடந்தோம்? முதலாவதாக யோபு நினைத்து பார்க்கிறான் கர்த்தரை. சிந்தித்து பார்த்து தேவ சமூகத்துக்கு நேராக திரும்புகிறான். தன் குடும்பத்தை தேவ சமூகத்துக்கு நேராக திருப்புகிறான், திருத்த வைக்கிறான். Turn to God. சிந்தித்து பார்த்து அவன் தேவ சமூகத்தை நோக்கி திரும்புகிறான். ஒருவேளை இந்த கொண்டாட்டத்திலே என் பிள்ளைகள் ஏதாகிலும் பாவம் செய்திருப்பார்களோ? பாருங்க அந்த நீதிமானுடைய இருதயம். எனக்கு அருமையானவர்களே, 139வது சங்கீதம் 23-24 அங்கே தாவீதுனுடைய ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான்? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். Search me, O Lord. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். 4 காரியங்களை சொல்லுகிறான். என்னை சோதியும், என் இருதயத்தை சோதியும், என் சிந்தனையை சோதியும், என் வழிகளை சோதியும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்திலே சில பழுது, சில வியாதி பலவீனம் வரும்பொழுது சில நேரங்களிலே எக்ஸ்ரேல கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார்கள். சளி இருமல் இருந்தா சிடி ஸ்கேன் போய் பாருங்கள் என்று சொல்லுவார்கள். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனா இங்கே பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து பாரும், என்னுடைய முழு டோட்டல் மை லைஃப், என்னை ஆராயும், என் இருதயத்தை ஆராயும், என் சிந்தனையை ஆராயும், என் வழிகளை ஆராயும். இந்த 12 மாதங்களும் நாம் எவ்வளவு கேட்டிருப்போம், நமக்கு பிரியப்பட்டதையெல்லாம் கேட்டிருப்போம். அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்து நம்முடைய இருதயத்தின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர். நாம் ஆசைப்பட்டதெல்லாம், பிரியப்பட்டதெல்லாம் கேட்டோம். கர்த்தர் கொடுத்தார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர். ஆனா 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறான். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். 143ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஆகவே தான் அந்த யோபுவை ஆண்டவர் 2 முறை கர்த்தர் தம் வாய் திறந்து சாட்சி கொடுக்கிறார். சாத்தான் இடத்திலே சொல்லுகிறார், யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். யோபு 2:3 ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன், பொல்லாப்புக்கு பயப்படுகிறவன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடி போகிறவன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் தான். யோசேப்பு சொன்னான், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், என் வாழ்க்கையிலே தேவன் எனக்கு நன்மை செய்தார் ஐயா. நன்மை செய்வதிலே வைராக்கியம் உள்ளவர். இன்றைக்கு நீங்க இந்த காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, ஊழியக்காரர்களே, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த யோசேப்பினுடைய சகோதரர் அவனை கீழ்மைப்படுத்தும்படி, அவனை மேன்மைப்படுத்த விடாதபடி, அவனை நிர்வாணமாக அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து, அதற்கு பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக வெளி தேசத்திற்கு, எகிப்துக்கு அவர்களை விட்டு போட்டார்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் மேன்மை அடைய வைத்தது மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய எலும்புகளையே
அவனை குழியிலே தள்ளினவர்களுடைய தோளிலே சந்ததிகள் சுமந்தார்கள். அருமையானவர்களே, உங்களை குழியில தள்ளணும் நினைத்தவர்கள் கூட அந்த எலும்புக்கு கூட ஒரு மதிப்பை கொடுத்து எலும்புகளை தூக்கி சுமக்க வைக்கிற யோசேப்பின் தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆனால் லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறது? புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்களாக. டிசம்பர் மாதம் என்று சொல்லும் பொழுதே திருச்சபையிலே நம்மை வழி நடத்துகிற தேவ மனிதர்கள் சபையிலே சுத்திகரிப்பின் ஜெபத்தை வைப்பார்கள். ஏன்? ஒரு புதிய வருடம், புதிய ஆசீர்வாதம். கரைப்பட்ட பாத்திரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை வருஷிக்க முடியாது. நம்முடைய பாளையம் சுத்தமாய், நம்முடைய வாழ்க்கை சுத்தமாய் இருக்க விரும்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வருடத்திலே நம்முடைய சிந்தனை, செயல்கள், பேச்சு, நடத்தை, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. யோபு அதைத்தான் முதலாவது செய்தான். சிந்தித்து பார்த்து திரும்பினான் தேவ சமூகத்திற்கு. தேவ சமூகத்திற்கு நேராய் தன் குடும்பத்தை திருப்புகிறான். திருந்த காரியங்களை வைத்தான். Turn to God. சிந்தித்து பார்த்து அவன் திரும்புகிறான் தேவனிடத்திலே. எனக்கு அருமையானவர்களே, தேவனிடத்திலே நம்மை குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பெருமை, கசப்பு, தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் என் வாழ்க்கையிலே உம்மை காயப்படுத்தினது உண்டானால் என்னை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும் என்று நம்மை சுத்திகரிப்போம். அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கு. இரண்டாவதாக அதே யோபுவின் புத்தகத்திற்கு வரும் பொழுது 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் பின்பகுதி, இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் எப்படி முடிகிறது? யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அருமையானவர்களே, அவன் என்ன சொல்லுகிறான்? 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாகவே அவ்விடத்திற்கு திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் டு காட். சிந்தித்து நன்றி செலுத்துகிறான், சிந்தித்து திரும்பினான். Turn to God and thanks to God. என் வாழ்க்கையிலே என் தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, பிறந்த பொழுது நான் நிர்வாணியாகத்தான் வந்தேன், வெறுமையாகத்தான் வந்தேன். நான் போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போக முடியாது. கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தன் வாயினால் தேவனை குறை சொல்லவில்லை, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை முறுமுறுத்து. கண்ணீரின் பாத, கஷ்டத்தின் பாத, நெருக்கம், பல ஏமாற்றங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தலை முடிகூட எண்ணி வைத்திருக்கிற ஒரு தேவன். யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, எனக்கு உதவியானது ஒன்றுமில்லை, சகாயம் என்னை விட்டு போய்விட்டது. யோபு 30:26 நன்மைக்கு காத்திருந்த என் மேல் தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்திருந்த எனக்கு இருள் வந்தது. அப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனா அவன் என்ன செய்யல? உதடுகளால் பாவம் செய்யல, தேவனை முறுமுறுக்கல. 88ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே சங்கீதக்காரன் இந்த பூமிக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான். இருளில் உம்முடைய அதிசயமும், மறதியின் பூமியிலே உம்முடைய நியாயமும் அறியப்படுமோ. இட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். மறந்து விடுகிற பூமி, நன்றி மறந்த பூமி. ஆண்டவர் கேட்கிறார், ஒரு நாள் 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினேன், ஒருவன் மாத்திரம் வந்த பொழுது, லூக்கா 17:17 மற்ற 9 பேர் எங்கே? சங்கீதக்காரன் சொல்கிறான் 103ஆம் சங்கீதத்தில், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
16ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் நெஞ்சே மறக்கக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தரை இவ்வளவு சமீபமாக பெற்ற வேறே ஜாதி அது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாக அந்த இரட்சகர் நமக்காக பிறந்தாரே, நம்மை வாழ வைத்தாரே, ஜீவன் சுகபலன் தந்தாரே. இந்த வருடத்தை முடிக்கிறதுக்கு இந்த நாளிலிருந்தாவது இன்னும் சில நாட்களுக்குள்ளே முடிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். 1 நாளாகமம் 29:12 சொல்லுகப்படுகிறது. தாவீது சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இந்த வருடத்தில் எத்தனையோ பேர் நமக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள். சில மரணங்கள் என்னை கலங்கடித்திருக்கிறது. ஏன் இந்த சின்ன வயதில் இந்த பிள்ளைகளை தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு ஜீவன், சுகபலன், ஆசி எல்லாவற்றையும் தந்தாரே, பாதுகாத்தாரே. இந்த ஆண்டு முடியும் மட்டும் இன்னையிலிருந்து நன்றி ஏறிடுங்க, துதிபலி ஏறிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகளில் உடைமைகளை இழந்தான், உறவாடின பிள்ளையை இழந்தான், மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழந்தான், நண்பர்களுடைய ஆறுதலை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தானோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். எப்பொழுது? சிந்தியுங்க. சிந்தித்து பார்த்து நன்றி செலுத்தினான் யோபு. தேங்க்ஸ் டு காட். கடைசியாக யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே இந்த பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்களல்ல, என் கண்களே அவரை காணும். எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நிச்சயம். நன்மையத்தான் நம்முடைய வாழ்க்கையில முடிய பண்ணுவா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு 16:19 சொல்லுகிறான், எனக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். யோபு 23:10 சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாகத்தான் விளங்குவேன். யோபு 23:14 சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றுவார். எவ்வளவு ஒரு நம்பிக்கை. ட்ரஸ்ட் இன் காட். உங்க கரத்தை தாங்குகிற ஊரும் ஆரோனும் விலகி போயிருக்கலாம். உங்க நம்பிக்கையெல்லாம் ஒரு செடியை போல பிடுங்கி போட்டதை போல இருக்கலாம். யோபுவுக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், எனக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15 அதை சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு சிந்தித்து பார்த்து தேவனிடத்திலே தன் குடும்பத்தை திருந்தினான். யோபு சிந்தித்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். யோபு சிந்தித்து பார்த்து, எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் போதும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். அருமையானவர்களே, ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். யோபு சிந்தித்து பார்த்து திரும்பினான், தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பினான். யோபு எல்லா சூழ்நிலைகளும் சிந்தித்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை ஏறெடுத்தான். யோபு தேவனையே நம்பி இருந்தான். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவரே, இந்த ஆண்டை முடிக்க போகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நன்றி செலுத்தவும். ஆண்டுகள் மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். அந்த நம்பிக்கையிலே, அந்த இரட்சகர் மேல நம்பிக்கையோடு கூட நாங்கள் புதிய ஆண்டை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்யும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவுபடுத்தும். இந்த நாளிலும் அவர்களுடைய தேவைகளை சந்தியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், காத்து கொள்ளும். இந்த பண்டிகை காலங்களை சிறப்பாக பாதுகாப்போடு தேவ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கொண்டாட எல்லா அனுக்கிரகங்களையும் செய்யும். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.